ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி தேங்காய் மாங்காய் சட்னி தான் இப்போ நான் செய்ய போகிறேன். அதுக்கு நாம் என்னென்ன எடுத்துருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், அப்புறம் வெங்காயம், பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு மாங்காய், அப்புறம் சீரகம் இதை எடுத்துருக்கேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கழுவிக்கணும். ஃபஸ்ட்டு மாங்காயை க்ளீன் பண்ணி மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு பாருங்கள், ஒரு கைப்பிடி அளவு மாங்காய் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். அடுத்தது வெங்காயம், பூண்டு க்ளீன் பண்ணி ஒரு அரை வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இதை கழுவி போட்டுக்கிட்டு வரமிளகாய் நான் 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சம் காரம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். கல்லெல்லாம் போடக்கூடாது. கல்லெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. இது ஆட்டி வச்சு செய்கிற மாதிரி இருந்தால் கூட கொஞ்சம் கடலை போடலாம். நம்ம கட்டியாக எடுத்து சாப்பிட்றதுக்காக இந்த மாதிரி நல்லா தேங்காய் க்ளீன் பண்ணியாச்சு. அதையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், சீரகம் ஒரு ஸ்பூன் இருக்கும். நான் சீரகம் சேர்த்திருக்கேன். அவ்வளோதான். இதை கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக உப்பு இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாவே இருக்காது. இதை கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம நைஸாக அரைக்கணும். மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அந்த தண்ணி ஊற்றக்கூடாதுன்னு நினச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் அரைக்க முடியும். போதும். சும்மா தெளிச்சு விடுற மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருந்தால் போதும். திருப்பிடலாம். அரைச்சிருச்சா நான் தெரியல. இன்னும் கொஞ்சமாக அரைக்கணும். இன்னும் கொஞ்சமாக தெளிச்சு விட்ற மாதிரி தண்ணி அரைச்சிடலாம்.
பாருங்க நைஸாகவே அரைச்சிட்டேன். எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு பாருங்க. மாங்காவே புளிப்பு. பாருங்க எவ்வளோ நைஸாக அரைச்சிருக்குன்னு. இதை நம்ம தாளிச்சியும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பாடில் போட்டு அப்படியே வெறும் பச்சையாகவும் சாப்பிட்லான்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதுக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிச்சு இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். வடை சட்டியா? லைட் கொஞ்சம் கிளார் அடிக்குது. இப்போ ஓகே. செம்மையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அம்மா அது வடை சட்டியெல்லாம் நல்லா தொடச்சி கொடு. கருவேப்பிலையும் ஒரு அலசி போட்டுக்கலாம். எங்கடா அது? கருவேப்பிலை ஒரு அலசி எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்க, தாளிக்கிறதுக்கு வடை சட்டி எடுத்து வச்சிட்டேன். லைட்டுக்கு நல்லா தெரியுமா? இப்போ இது வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வடை சட்டி நல்லா சூடாயிருச்சு. அடுத்தது எண்ணெய் ஊற்றிக்கலாம். கம்மியாகவே அடுப்பு வச்சுட்டு கடுகு, பாருங்க கடுகு வெடிச்சிட்டே இருக்குது. எனக்கு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை நான் இந்தாண்டு எடுத்துட்டேன். ஒரு நாள் கண்ணுலேயே பட்டு, அப்புறம் இன்னொரு நாள் இந்த இடத்துல போட்டு கொப்பளமே எனக்கு வந்துருச்சு. அதனால் எனக்கு தாளிக்கும் போது மட்டும் கொஞ்சம் நான் தள்ளியே இருந்துடுவேன். பாருங்கள் கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோதான் நம்ம அரைச்சி வச்சுருந்த மாங்காய் சட்னியை போட்டுக்கலாம். அவ்வளோதான், தேங்காய் மாங்காய் சட்னி செஞ்சு நான் ரெடி பண்ணிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். மாங்காய் வச்சுட்டு எப்படி செஞ்சாலும் புளிக்குன்னு நினச்சிக்காதீங்க. நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். பாய்.